திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் புகுந்து பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டிய கொள்ளையர்களில் ஒருவரை பொதுமக்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருந்த நிலையில் கொள்ளையன் போலீஸ் பிடியிலிருந்து தப்பி ஓடிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 20 கோடி ரூபாய் இருப்பதாக தகவல் கிடைத்து வந்த கொள்ளையர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் புகுந்து பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டிய முகமூடி கொள்ளையர்கள், சத்தம் கேட்டு தப்பியோடிய 6 கொள்ளையர்களில் ஒருவரை மட்டும் துரத்தி பிடித்த மக்கள் துவம்சம் செய்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசாரின் பிடியில் இருந்து டிமிக்கி கொடுத்து தப்பிய கொள்ளையன், ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் நடந்த பயங்கரமும் போலீஸ் பிடியில் இருந்து தப்பிய கொள்ளையனும் நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமுத்திராப்பட்டியைச் சேர்ந்த அழகப்பன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். சமுத்திராப்பட்டியில் இருந்து சிறுகுடி செல்லும் சாலையில் உள்ள இவருக்கு சொந்தமான வீட்டில் இவரும் இவரது வயதான தாய் சொர்ணமும் தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் திங்கள் இரவு வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தின் வழியாக முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் 6 பேர் பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்து மறைந்திருந்தனர். அப்போது வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே வந்த அழகப்பனை மடக்கி பிடித்த 6 பேரும் வீட்டிற்குள் இழுத்துச் சென்று எங்கெங்கு பணம் வைத்திருக்கிறாய் என கேட்டு அடித்து மிரட்டி உள்ளனர். உனது வீட்டில் 20 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஒழுங்கு மரியாதையாக அந்த பணத்தை எங்களிடம் கொடுத்துவிடு என அடித்து துன்புறுத்தியதோடு கத்தியை கொண்டு இடது காலில் குத்தியும் வாயில் கிழித்தும் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வீட்டில் இருந்த கழிவறை உட்பட அனைத்து அறைகளிலும் பணம் உள்ளதா என அலசி அலசி தேடி பார்த்தனர். அப்போதுதான் வீட்டின் மேல் மாடியில் இருமல் சத்தம் கேட்க அழகப்பனின் தாயார் வீட்டில் இருப்பது கொள்ளையர்களுக்கு தெரிய வந்தது. உடனே அவர்களில் ஒருவர் மாடிக்கு சென்று அழகப்பனின் தாயாரை மாடிப்படி வழியாக தரதரவென இழுத்து வந்துள்ளார். பின்னர் தாய் மகன் இருவரையும் 2 மணி நேரத்திற்கு மேலாக கத்தியை காட்டி மிரட்டி சித்திரவதை செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அழகப்பனின் தாய் சொர்ணம் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்க என கத்தி கூச்சலிட்டுள்ளார். அதில் அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டு முன்பு கூட அதை பார்த்த கொள்ளையர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அப்போது கொள்ளையர்களில் ஒருவரான மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொட்டக்குடியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரை மட்டும் விரட்டி பிடித்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். கொள்ளையனை பிடித்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் இனிமேல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் யாரும் இவர்களை அடிக்கக்கூடாது என கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்ற நிலையில் காவலர்களின் அஜாக்கிரதையால் அவர்களின் பிடியில் இருந்து கொள்ளையன் பிரபாகரன் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தப்பி ஓடிய கொள்ளையர்களை நத்தம் போலீசார் தேடி வருகின்றனர். ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் புகுந்து கொடூர செயலில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்களில் ஒருவரை பிடித்து பொதுமக்களே காவலர்களிடம் ஒப்படைத்த நிலையில் அவரை காவலர்கள் தப்பவிட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.